ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். அவன் வீட்டுக்கு உன்னை மருமகளா கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஆமாம்மா. இதுல உனக்கு சம்மதம் தானம்மா? எனக்கு பரிபூர்ண சம்மதம் அம்மா. நம்ம சுந்தருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குது. என்ன தவிர யாரையும் சுந்தர் சாரை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி. யூ நோ சம்திங், இப்போ நடக்க போற கல்யாணம் தெய்வத்தால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். எப்படி தெரியுமா? இந்த வேதவல்லி பிறந்ததுமே என் ஃப்ரெண்டு பரமும் முதல்ல எனக்கு தாயா ஃபோன் பண்ணான். ராமநாதா, எனக்கு மகள் பிறந்திருக்கான்னா. எனக்கு ஏதோ தெய்வ வாக்கு மாதிரி மனசுல தோணுச்சு. டேய், பிறந்தது உனக்கு மகள் இல்லடா, எனக்கு மருமகள்னு சொன்னேன். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் எங்க 2 பேர் மனசுலயும் இந்த ஆசை வேரூனி போச்சு. குழந்தைகள் வளர வளர அந்த ஆசை இன்னும் ஆணித்தரமா உறுதியாயிருச்சு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடணும்னு அதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என் குருஜி கிட்ட போய் அனுமதி கேட்டேன். அது 3 வருஷமா கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணேன். ராஜகோபால், நம்ம மனசுல என்ன இல்லாமோ ஆசைகள் இருக்கும். பல விஷயங்கள் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு. எதுவுமே நம்ம கையில இல்ல இல்லையா? ஆமா சார். ஆண்டவன் சித்தம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அது பிரகாரம் இது நல்லபடி நடக்கணும். அதுக்காக தான் நான் வேண்டிட்டு இருக்கிறேன். உங்க மனசுக்கும் சுந்தர் சார் மனசுக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க சார், நல்லதே நடக்கும். நடக்கட்டும்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் வீட்டுல நிறைய வேலை கிடக்குது. எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும். பொம்பளை இல்லாத வீடாச்சே, போய் நான் பாக்குறேன். சார், வீட்டு வேலையை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ஸ்டாஃப்ஸ் 2 பேரை நான் அனுப்பி வைக்கிறேன். அட ஆமா இல்ல, லேடி ஸ்டாஃப் நம்ம வீட்டுல ஹெல்ப் பண்ண கூப்பிடலாமே. யார் அனுப்புற? தேவியும் கலாவையும் அனுப்புறேன் சார். தேவி ஓகே, ஆனா அந்த கலா பொண்ணு கொஞ்சம் பத்தாதுப்பா. நீ ஒண்ணு பண்ணு, கலாக்கு பதிலா கல்பனாவை அனுப்பு. அவ ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள். ஓ, நீ கூட கவனிச்சிருப்பிய, கடையை ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறாவ. நம்ம கடையில் நடந்த திருட்டு கூட ரொம்ப இன்டெலிஜென்ட்டா கண்டுபிடிக்கல. ஆமா சார். அந்த மாதிரி பொறுப்பான பொண்ணு தாப்பா வேணும். கல்யாண வேலையில ரொம்ப பொறுப்பு தேவை இல்லையா? அதனால கலாக்கு பதிலா கல்பனாவே அனுப்பிடு. ஓகே சார், அனுப்பி. நான் 1 ஹவர்ல கிளம்பிடுவோம்ப்பா. தேவி, இங்க வாமா. சார், நீ கல்பனா 2 பேரும் நாளைக்கு முதலாளி வீட்டுக்கு போங்க. சுந்தர் சாருக்கு நிச்சயதார்த்தம், போய் கூட மாட ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க சார். கல்பனா எங்க? கல்பனா, கல்பனா, கல்பனா. ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. உன் மனசு வலிக்குது இல்ல, வேதனையா இருக்குல்ல? இதுக்குதான் பிராக்டிக்கலா யோசின்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? கனவுல இருக்காதுன்னு சொன்னதுக்கு கோவப்பட்ட. நிஜம் உன் கண்ணு முன்னாடி வந்து நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியோ அவரை நிச்சயதார்த்தத்திலே உன்னை வேலை பார்க்க வைக்கிது. பாத்தியா?
நம்ம 2 பேரும் சுந்தர் சார் வீட்டுக்கு போறோம். இனியாவது மனசால பாய விடாம அமைதியா இரு. வீணா கனவு காணாத. ஏன்னா இந்த உலகத்துல கனவு காண்ற யோகிதை கூட பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பெரிய ஐயா மேனேஜர் சார் கிட்ட சொன்னதை கேட்டல்ல, வேதவல்லிங்கிறவங்கள சுந்தர் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவருடைய கனவாம். நல்ல வேலை நீ உன் காதுல சுந்தர் சார் கிட்ட சொல்லி கிள்ளி வைக்கல. அதுக்குள்ள ஒரு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சது, உன் வேலையும் தப்பிச்சுது. அத நீ நினைச்சு உன் மனசை தேத்திக்கோ. அதான் என்னால சொல்ல முடியும். வா போலாம். ஏய், என்னடி இது? ஏன்டி இப்படி பண்ண? லூசடி நீ. ரத்த வருது பாரு, இரு வர. ஐயோ, தப்பு பண்ணிட்டோன்னு உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிறியா? இவ்வளவு பிளட் வர வரைக்கும் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு. இது தண்டனை இல்லை, எனக்கு நானே பண்ணிக்கிற தீர்மானம். இந்த ரத்தம் சாட்சியா சொல்றேன், இந்த ஜென்மத்துல சுந்தர் தான் எனக்கு புருஷன். அவர் கையால என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். பேரு வேதவல்லி. நம்ம சுந்தருக்குன்னே பிறந்தவர். பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. கல்பனா, யாருப்பா இது? இவன் பாக்குறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருக்கான் நான் சொல்றேன், சீரியல் ஹீரோ மாதிரி இருக்கான்னு உங்க அம்மா சொல்றா. நீ சொல்லு. குரங்கு மாதிரி இருக்கான். யாருப்பா இவன்? உனக்கு கல்யாணத்துக்கு பார்த்துருக்கிற மாப்பிளமா? பேரு மாசிலாமணி. பேருக்கேத்த குணம், குணத்துக்கேத்த பேரு. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்லா விசாரிச்சிட்டேன். இந்த காலத்துல 100% அக்பார் முத்திரை குத்தினா ஐயோ மாப்பிள்ள. வேலை? சரஸ்வதி என்கோல வேலை செய்யறான். சூப்பர்வைசர் வேலை. இந்த பிஎஃப் இஎஸ்ஐ இதெல்லாம் போக மாசம் 12,500 ரூபாய் கைக்கு வருது. கூடிய சீக்கிரம் சொந்தமா ஒரு கடை வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கு தெரியும், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டம் அவன் பெரிய தொழிலதிபர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கே. ஆமாமா, பல கல்யாண புரோக்கர்ட்ட சொல்லி வச்சு இப்பதான் இந்த வரன் வந்திருக்கு. ஜாதக பொருத்தம் அம்சமா பொருந்தி இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஏன்பா நான் உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொன்னேனா? எந்த காலத்துல பொண்ணு சொல்லி அப்பன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கான். உனக்கும் வயசாகுது இல்ல, காலாகாலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது எங்க கடமை இல்ல. என்னமோ நாங்க வேண்டாத வேலை செஞ்ச மாதிரி பாக்குற. ஆமா, அப்படிதான் நீங்க பண்றீங்க. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கல? அந்த பையனை பிடிக்கலையா இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோமே அதுவே பிடிக்கலையா? கேக்குறாருலடி, பதில் சொல்லு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஐயோ, என்னங்க இவ இப்படி பேசுறா? யாரு அவன்? சுந்தர் சார். உன் கடையில உன் கூட வேலை பாக்குறவனா? இல்ல, லக்ஷ்மி என்கோ ஓனரோட பையன். என்னடி சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? ஆமாமா, சத்தியமா. நானும் சுந்தர் சாரும் லவ் பண்றோம். எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. என்னங்க இவ குண்டை தூக்கி போடுறா? எனக்கு கை காலம் வெட வெட நடுங்குது, நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிக்குது. கம்முனு, டென்ஷன் பண்ணாத. ஏய், நீ அவனை லவ் பண்றது இருக்கட்டும், அந்த பையன் அவனை லவ் பண்றானா? ஆமாப்பா, அவரே என்ன விரும்புறாரு. என்ன வளர்ற? அவன் கோடீஸ்வரன், அவன் எப்படி உன்ன லவ் பண்ணுவான்? காதலுக்கும் பணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? நான் காதலிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நான் உங்களை கூப்பிடாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னங்க இவ இப்படி பேசுறா? வேற எப்படி பேசுவா? உன் வளர்ப்பு அப்படி. பெத்த பொண்ணு நம்ப மாட்டீங்களா? இங்க பாரு,
லக்ஷ்மி அண்ட் கோ ஓனர் ராமநாதனுக்கு ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு. அவர் ரொம்ப கௌரவமானவர், கண்ணியமானவர்னு பேசிக்கிறாங்க. அவர் பையன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அவர் கடையில் வேலை பார்க்குற பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொன்னா கொஞ்சம் கூட நம்பும்படியா இல்லை. உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். நாங்கள் பார்த்துருக்கிற பையனை உனக்கு பிடிக்கலனா ஓப்பனாக எங்ககிட்ட சொல்லு. உன்னை பெத்த கடனுக்காக இதை விட பெட்டராக யாராவது ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதை விட்டுட்டு ஓனர் பையன் என்னை காதலிக்கிறான் அது இதுன்னு பகல் கனவு கண்டுக்கிட்டு தெரியாத. பகல் கனவா? நிஜம். இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவர் கூட தான். அவர் தான் எனக்கு புருஷன். அது யாராலையும் மாத்த முடியாது. ராமநாதன் சாரே அவரோட பையனுக்கு பொண்ணு கேட்டு இந்த வீட்டுக்கு வருவாரு. அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு. அது வரைக்கும் இந்த மாப்பிள்ளை பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எவ்வளோ திமிரா பேசிட்டு போறா பாரு. இதை அப்படியே விடக்கூடாதுரி. நாளைக்கு பின்னால ஏதாவது விபரீதமா ஆகி இவ வாழ்க்கையும் கெட்டு நம்மளும் அவமானப்பட வேண்டியதா இருக்கும். ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? அவ சொல்றதுலயும் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவ எதுக்காக அனாவசியமா நம்ம கிட்ட போய் சொல்லணும்? பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டிய? உன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. அவ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவ பேசுற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். நான் ஒன்று பண்றேன். நேரா வேலை பார்க்குற லக்ஷ்மி அண்ட் கோவுக்கே போய் இவ சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு விசாரிக்கிறேன். இவ சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சுது மவளை அப்ப தெரியும் சேதி என்னன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. சுந்தரம் சார் வந்துட்டாரா? வந்துட்டாரே. நீங்க? நான் சுந்தரம் சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சுந்தர் சாரை பார்க்கணுமா? சரி, நான் கூட்டிட்டு போறேன், நீங்க போங்க. என்ன விஷயமா சுந்தர் சாரை பார்க்கணும் அங்கிள்? நான் வேணா கல்பனாவை கூட்டிட்டு வரவா? நான் வந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாமா? நான் அவரை கொஞ்சம் பர்சனலா பார்க்கணும். கொஞ்சம் இருங்க, சார் ஃப்ரீயா இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இந்த டிவிலாம் என்ன விலை? 1,00,000 ரூபா சார். அத்தனை டிவியும் கேட்கல. ஒரே ஒரு டிவி என்ன விலை? ஒரு டிவி ரேட் தான் சார் அது. ஐயோ, வேலையை பாருங்க. ஏய் கல்பனா, உங்க அப்பா வந்திருக்காரு. சுந்தர் சாரை பார்க்கணும்னு சொல்றாரு. ஐயோ, ஏய் அவர் வந்தது உனக்கு தெரிய வேணாம்னு சொல்றாரு. ஐயோ. சார் என்ன வேணும் உங்களுக்கு? இல்லைங்க, நான் சுந்தரம் சாரை பார்க்க வந்திருக்கேன். என்ன விஷயமா பார்க்கணும்? அது பர்சனல் மேட்டர். உங்கள் பேர்? ஸ்ரீனிவாசன். ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். பர்மிஷன் கேட்க தான் போயிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணுறேன். ஓ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சதீஷ், ஃபேக்ஸ் ஆடிட்டருக்கு அனுப்பிட்டியா? சீக்கிரம் டைம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அனுப்பிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. இவர் தான் சுந்தரா? பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரு. இவரு எனக்கு மருமகனா? கல்பனா சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. அவ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தது. என் பொண்ணு உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். அப்பா வாமா. இங்க வாங்க. என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? நேற்று நைட்டு நீ சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன். சுந்தரம் சாரை நேரில் பார்த்து அவரும் உன்னை விரும்புகிறாரான்னு கேட்டால் நல்லதுன்னு மனசுக்கு பட்டுது. அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்ப நான் சொன்னதை நீங்க நம்பலல்ல? இங்கே பாருமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு உலகம் தெரியாது. நான் இதை பற்றி அவர்கிட்ட பேசுறது தான் உனக்கும் நல்லது. அப்பா, அவரோட அப்பா கிட்ட காதலை பத்தி சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன இப்போ உடனே வந்து உன் கழுத்தில் தாலி கட்டுன்னு அவரை அவசரப்படுத்தவா போகிறேன்? அவர் உன்னை காதலிக்கிறது நிஜமானு எனக்கு தெரியணும், அவ்வளோதான். இப்படி திடீர்னு வந்தா எப்படி? இப்ப அவர் பிஸியா இருப்பாரு. அவர் பிஸியாக இருக்கட்டும், நான் வெத்து தானே. நான் வெயிட் பண்ணுறேன். என்ன இங்கே வெயிட் பண்ணால் உனக்கு அவமானமாக இருக்கா? ரோட்டில் வெயிட் பண்ணுறேன். எப்படியும் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு வெளில வந்து தானே ஆகணும். அப்போ 4 வாரத்தை பேசிட்டு போகிறேன். அப்ப முடிவோடு தான் வந்திருக்கீங்கல்ல? அவர்கிட்ட போய் என் பொண்ணை லவ் பண்றீங்களான்னு கேட்க போறீங்களா? பா, நானும் அவரும் எங்க லவ் ரகசியமா வச்சிருக்கோம். நீங்க கேட்ட ஏன் வீட்டுல காதல சொன்னான்னு என்கிட்ட கோவப்படுவாரு. ஏய், நேராக ஒரு முகத்துக்கு நேராக போய் என் பொண்ணை காதலிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? அவரு உன்னை காதலிக்கிறத நான் நம்புற மாதிரி அவர் ஜஸ்ட் 4 வார்த்தை சொன்னா போதும், அவ்வளோதான்.
சரி இருங்க, நான் கேட்டுட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வா கல்பனா, நீ தான் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பண்ண போறியாமே? ஏய், கல்பனா என்னாச்சு? ஏன் அழுவுற? எங்க அப்பா திடீர்னு எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. அந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அழறத நிறுத்து முதல்ல. உங்க அப்பா தானே மாப்பிள்ளை பார்த்திருக்காரு, அதுக்கே அழுவுற? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் சார். அவரை கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த வாழ்க்கை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா வசதியான இடம், பணக்கார வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுனால அவரை எங்க அப்பா வேண்டான்னு சொல்றாரு. எனக்கு ஒரு சாதாரண மாப்பிள்ளைய பார்த்திருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்துருவேன் சார். என் காதலுக்கு குறுக்க வர வேண்டான்னு என் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். நீங்க சொன்னா என் அப்பா கேட்பாரு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அவ்வளவுதானே விஷயம். உங்க அப்பாவை கூப்பிட்டு வா, நான் பேசுறேன். தேங்க்ஸ் சார். அவர் ரொம்ப பிஸியா இருக்காருப்பா. அதான் முதல்ல சொல்லிட்டியே. ஏன் கோவப்படுறீங்க? என்ன பேசணுமோ அதை சுருக்கமா பேசிட்டு கிளம்புங்க. வாங்க. வாங்க. வணக்கம் சார். சார் நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க, வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நீங்க முதல்ல உட்காருங்க சார். உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நீங்கள் ரொம்ப பிஸின்னு என் பொண்ணு சொன்னா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். இட்ஸ் ஓகே. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன விஷயம்? என் பொண்ணு திடீர்னு காதல் கீதல்னு ஏதோ சொல்கிறா. காதலிக்கிறது தப்பா சார்? இந்த காலத்தில் காதலிக்கிறது தப்புன்னு சொன்னா எல்லாரும் உங்களை தான் தப்புன்னு சொல்லுவாங்க. அவளோட காதலை வந்து என்கிட்ட சொன்னா, எனக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல, நான் காதலுக்கு ஒன்றும் எதிரி இல்லை. அப்புறம் பட் நான் ரொம்ப சாதாரணமானவன். அவ காதலிக்கிறது ஒரு பெரிய இடத்து சம்பந்தம்ன்றதால தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் எதுக்கு சார் ஜாதி மதம் பணம்லாம்? நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் பாருங்களேன், கை காலெலாம் விடங்குது எனக்கு. எதுக்கு சார் பயப்படுறீங்க? பயம் இல்லைங்க, இது அப்புறம் இது சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு எனக்குள்ள ஒரு 1000 கேள்வி இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன உடனே நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தெரிய வரும்போது என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அப்பா ஏடக்கூடமா பேசிட கூடாதே சார். நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. கல்பனாவுக்கு நீங்க பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லிடுங்க. நீங்கள் இவ்வளோ சொன்ன பிறகு போன உடனே முதல் வேலை அதான். ஆனால் இருந்தால் கூட பாருங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யுது. நடக்கும் சார், கண்டிப்பாக நடக்கும். நான் இருக்கேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பாருங்க, 4 வருஷமா கல்பனா என்னோட பழகிறா, கடையும் பொறுப்பாக பார்த்துக்கிறா. அவளை எப்படி நான் விட்டுற முடியும்? அவளை மாதிரி ஒரு அறிவாளி பொண்ணு கிடைச்சதே எங்களுக்கு பாக்கியம். அவ வாழ்க்கை சந்தோஷமா அமையறதுக்கு நான் கேரண்டி சார். இது போதும் தம்பி, எனக்கு இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? பெரிய இடத்து புள்ள நீங்க வாக்கு கொடுத்தா கண்டிப்பா காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனிமே கல்பனாவை பத்தி நானோ என் பொண்டாட்டியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்காக தான் நீங்க இருக்கீங்களே. அவளுக்கு எதுனாலும் நீங்க பாத்துக்குவீங்க. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, கல்பனா போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணான்னு தெரியல, உங்களை மாதிரி ஒருத்தர் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. அப்ப நான் வரேன் தம்பி. வாங்க சார். வரேம்மா. சார் அமிச்சிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் கேரி ஆன். அம்மாடி, இவ்வளோ பெரிய கடைக்கு நீ முதலாளியாக போறேன்றதை நினைச்சா எனக்கே பிரமிப்பா இருக்குமா. உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலி தான். சரிங்க, நிக்காம உள்ள போய் வேலையை பாரு. மாப்பிள்ளை கோச்சிக்கு போறாரு. வரட்டுமா? டேய் ஸ்ரீனிவாசா, இவ்வளோ பெரிய கடை ஓனருக்கு நீ சம்பந்தியாக போறியாடா? அடிச்சி உன் லெவல்லையே யோசிக்கிறியாடா. இவ்வளோ பெரிய கடைக்கு நீ ஓனராகவே ஆக போற. என்ஜாய்.
பெரிய பணக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன். வீட்டு மேல ஓட்ட முடி வச்சிருக்காங்க. நம்மளை விட பெரிய பஞ்ச பரதேசிங்களா இருப்பாங்க போல. ஒரு காலத்துல வசதியா வாழ்ந்திருப்பாங்க போல. வாழ்ந்து கெட்ட குடும்பம்டி. இப்ப விவசாயத்தை நம்பிதான் அவங்க வாழ்க்கையே ஓடுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் உட்காருங்க. மாமா வாங்க மாமா. அப்பா வரமோ வாடா ராமநாதா. வாங்க வாங்க வாங்க. சந்தோஷமா நீங்க உள்ள வாங்க. வாயாடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. மருமகளே பிரமாதமா இருக்கு ட்ரெஸ். பாத்தியாடா மாப்பிள்ள இப்படி இருக்கா? மகாலட்சுமி மாதிரி இல்ல? நேர்ல பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேமா. இதுதான் என் மருமக. வணக்கம் மேடம். ஹலோ. இவ மருமகளா நான் மருமகளான்னு பாப்போம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே அமோ பார்த்தே சமஸ்தே துரிதே ஜெயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஓம் கணானாந்த்வா கணபதிகம் அபாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோதிபிஸ்ரீதசாதனம் மகாகணபதே நமாஹ. மகாகணபதியே நமாஹ. சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம். ஸ்ரீராம ஜெயம். விநாயகர் திருவருள். குருஜி ஸ்ரீ குமாரசுவாமிகள் திருவருள். நிகழும் மங்களகரமான துர்முகி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் நினைவில் வாழும் கல்யாண சுந்தரம் மீனாட்சி அவர்களின் பேரனும் சென்னை அனுசியா திரு லட்சுமி பவனில் வசிக்கும் திரு ராமநாதன், நினைவில் வாழும் லட்சுமி அம்மாள் மகனுமாகிய சுந்தரராஜனுக்கும், காஞ்சிபுரம் அண்ணா திரு ஹரிஹரன் வசந்தா தம்பதிகளின் பேத்தியும் பரமேஸ்வரன் ரேணுகா தம்பதிகளின் மகளுமான சௌபாகியவல்லிக்கும் தட்டு மாத்த போறாங்களே, ஏதாவது பண்ணி நிறுத்தணுமே. முடிவு செய்யப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்ட நிச்சயதார்த்த பத்திரிகை. சுபம் சுபம் சுபம். தட்டை மாத்திக்குங்கோ. என்னடி பண்ண? ஏண்டி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி பண்றியே? உனக்கு அறிவு இருக்கா? முழிக்கிற மொழிய பாரு. நாளும் கிழமையும் அதுவுமா? யார் இந்த பொண்ணு? தெரியாம தான் கேக்குறேன். உன் கண்ணு என்ன பொடலியா இருக்கு? செவுத்துல கண்ணாடி மாட்டி இருக்கிறது தெரியல? நீ இடிக்காம அது எப்படி கீழே விழும்னு கேக்குறேன். மன்னிச்சிருங்க பாட்டி. என்ன மன்னிச்சுங்க பாட்டி? தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டாளா? கொஞ்சமாவது பயபக்தி வேண்டாம்? இப்படி பண்ணலாமா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. பாட்டிமா பாட்டிமா விடுங்க பாட்டிமா. அந்த பொண்ணு என்ன வேணும்னா பண்ணிச்சு, தெரியாம பண்ணிடுச்சுமா. இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு விடுங்கம்மா. கல்பனா கவனமா இருக்க வேண்டாமா? சுபகாரியம் நடக்கும்போது இதெல்லாம் கவனமா இருக்கணுமா? கண்ணாடி உடையறது அபசகுணம்னு சொல்லுவாங்க. நான் சீக்கிரமா எடுத்துறேங்க ஐயா. பேச்ச பாரு. அபசகுணம் அது இதுன்னுகிட்டு. ஏமா இந்த பொண்ணு சொன்னது கரெக்ட் தானம்மா? நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுணமா எதுவும் நடக்க கூடாது. முதல் கொண்டலே முற்றும் கொண்டல்ங்கிற மாதிரி. அம்மா அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம்மா. நல்ல நேரத்துல ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கல்யாணம் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ண கல்யாணம். நீங்க தட்டை மாத்திக்கலாமே. மாத்திக்குங்கோ. ரேணு 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 கொஞ்சம் நில்லுமா. என்ன